கோவிலில் கொடுக்குற மாதிரி சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலில் 5லேருந்து 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சீரகம், வெந்தயம், 7லேருந்து 8 குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துக்குங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். 100 கிராம் புளியை திக்காக கரைச்சி காய் கூட சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2லேருந்து 3 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததும் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக இப்போதைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வர விட்டுக்குங்க. இந்த சாம்பாருக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சாம்பார் பொடி 1. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா குழைய வேக வச்ச துவரம்பருப்பு 150 கிராம் அதில் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதி வந்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கிறேன். சாம்பாரோ ரசமோ ரெண்டுத்துக்குமே வாசனை கொடுக்கறது கொத்தமல்லி தான். அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் ரெடி. சாம்பாரில் வாசனை கொடுக்கறதுக்காக 25 கிராம் நெய் விட்டுக்குங்க. 50 கிராம் அளவு முந்திரி சேர்த்து அதை நல்லா நெய்யில் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச சாதத்தை நம்ம ரெடி பண்ண சாம்பாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக விழுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியை சாம்பார் சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.